ஜாலி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சிடலாமான்னு. முந்தா நாள் நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் ப்ரொமோஷன் பண்ணுறேன். சரிங்களா? எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? என்னோடய சுச்சுவேஷனில் அங்கே அதுமாரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில். அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் எனக்கு தப்பாக நினைக்க வேண்டாம். எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர், மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண படம் இது. நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் ரொம்ப நன்றி. மன்னிச்சிருங்க இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க. தேங்க்யூ. எனக்கு எனக்கு டைமிங் நான் ஆல்ரெடி சொன்னதுக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன், சார் இது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொன்று எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா? ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா? நான் காரில் தானே வரேன். அதனால் அவ்வளோ வேலை இல்லை எல்லாமே அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது. கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. உங்கள் கோபம் புரியுது. சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் சார் சிம்புதேவன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பிரபா, பிரேம்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த டீமில் என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்களில் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோட டைரக்ஷனில் நான் பண்ணுற 2வது படம் இது. புலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஓகே, ரொம்ப எப்பயும் ஷூட்டிங் போகிறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும் போது கடலில் என்ன 2 நாள் 3 நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கும் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும், முழுமையாக சொல்லணும்னா அந்த கடல் பக்கத்தில் எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியர் சர்ச் இருக்கும். டெய்லி காலையில் போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் 3-4 நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா அது செம்ம வெயில், 6 மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஆக்கிக்கிட்டு சாரை போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா, அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கேருந்து அந்த கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா உங்கள் பிரேக் டைம் முடிஞ்சுதா எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் அந்த பீரியட் தெலுங்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு, ஸ்பஷ்டமாக பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி, நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக நான் சார் டைலாக் கொடுங்க சார், சார் நான் டைலாகே பேசல சார், அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த 38 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார், நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார், அவர் கூட, அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் யாருக்கூடயோ ஜோடியை நடிச்சா அவங்க ஹீரோ ஆயிடுவாங்க. சந்தனம் சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. சூரி சார் கூட ஜோடியை நடிச்சு அவர் ஹீரோ ஆயிட்டாரு. பாபு சார் கூட நான் எப்பவோ ஜோடியை நடிச்சிருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மண்டேலாவில் அவர் நடிச்ச விஷயம், இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கும் போதும், ஒவ்வொரு தடவையும் இனிமையா இருக்கு. அண்ட் மாதேஷ் சார், அதாவது டோன், இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதை விட எங்களோட டோன் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோன்ல இருந்தோம். எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கு. இல்ல, ரிட்டர்ன் வரும்போது உண்மையாவே நாங்க இருந்த டோனே வேற மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சு போறோம், ரிட்டர்ன் போறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன். அங்க வந்து செக் பண்றாங்களே, மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு. அதுல வந்து நான் ரொம்ப பேடா இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு, முதல்ல போயிட்டு டாக்டரை பாருங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, ஒரு ஷூட் போயிட்டு வரோம், அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. பட் அப்போ அது வந்து கொஞ்சம், ஏன்னா பெண்களுக்குனாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வருது. உங்கள் எழுத்துக்கள், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும். ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நல்ல படங்களில் பாகமாகணும், அதுதான் எங்களோட, ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு ஆக்டர், நான் எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படி தான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டோம். கஷ்டம் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு. ஆகஸ்ட் 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது. சில டைம் யோசிப்போம், இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹசில், அந்த டெய்லி அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம சில டைம் மறப்போம். ஆனால் இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸில் தான் நம்ம அது நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் வை வி ஆர் டூயிங் வாட் வி ஆர் டூயிங். இது ஒரு ட்ரூ பேஷனாக ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக காட்டினதே சிம்புதேவன் சார் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை, ஆனால் என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. என்னால் அது பண்ண முடியும், அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்டாக சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்கே வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த செந்தமிழ் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா, அது வேற அந்த பிராமின் ஸ்லாங்கோட, எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்கள் வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்கே இருக்கிற யார்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக்.
அது எப்படி நாங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்தோம் த்ரூ அவுட். இப்போ மதுவுக்காலாம் என் சொந்த அக்கா மாதிரியே ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப். சத்தியமாக சொல்கிறேன். அவங்க 1.5 வயசு குழந்தை கூட வந்தாங்க ஷூட்டுக்கு. ஆனாலும் ஷீ ஸோ எனர்ஜெட்டிக். 5 மாதம் அந்த அப்போ இப்போ 1.5 வயசு ஆச்சுன்னு நினைக்கிறேன், வளர்ந்துட்டான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது as a woman to see her perform. அவ்வளோ பேஷனட்டாக இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 96 மாதிரி ஒரு டெபியூ வந்தது நான் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜேர்னி பார்க்கும்போது இப்போ எல்லாரோட இப்போ அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட், பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்ப்ளீட்டாக ஹீ ட்ராவல்ட் வித் அஸ் இன் த மூவி. சில டைம் நான் யோசிப்பேன், குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, சும்மா டேண்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக எங்களுக்கே இவனை மாதிரி ஆகணும்னு நினச்சோம். நான் நடிச்சிட்டு இருக்கானோ நாங்கெல்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியாக நிம்மதியாக இருக்கான். சரி, ஓகே. மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் படகுல போனால் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும்போது தான் நாங்கள் திருப்பியே வரோம். ஸோ மானிட்டரில் செக் பண்ணுறது இல்லை எனக்கு மேக்கப் ஓகேவா, ஹேர் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வேனிட்டி இல்லை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸில் கவனிக்கலாமே. அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் சிம்புதேவன் சார். நான் இப்போது இந்த ப்ரொடக்ஷனில் இது செகண்ட் மூவி. மாலி அண்ட் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியாக கூப்பிட்டுருக்காங்க. அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் தான் வந்தது. ஸோ ஐம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென். எப்போவுமே இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன். அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி விஷ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ. ஜிப்ரான் சார் இதுலேயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான். ஸோ ஹிஸ் மியூசிக் ஹஸ் பின் ரியலி குட். நான் இல்லைனாலே ஐம் அ ஃபேன். ஆனால் அந்த ஒரு ஃபோக்லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்கிறது கச்சேரின்னு சொல்லலாம் நான் பண்ண பாட்டு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடித்தேன். இல்லை யூஸ்வலாகவே எனக்கு பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் பிகினிங்கே அப்படி தான் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் ரியலி ஃபன். பாஸ்கர் சார் மாதிரி இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது லெஜெண்ட் கிட்டேருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வரதே எனக்கு பெரிய விஷயம். என்னை ஒரு ஹீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர். எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும். ஸோ தேங்க்யூ. என்னை ரொம்ப என்ன சொல்கிறது சேஃபாக ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே. இங்கே யாரையாவது மிஸ் பண்ணி இங்கே இல்லை. ஜெஸ்ஸி, ஹீ இஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறதுல இல்லை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதில்ல. கொலைப்புள்ளி லீலா மேம் மலையாளத்தில் நாங்கள் வைப் பண்ணோம். யோகி பாபு சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட். எப்போவுமே ஜாலியாக இருப்பார். எப்போவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அவங்க கூட. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க. சின்னி சார் இதில் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படகுல என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ். அதனால எனக்கு எப்போவுமே அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க. அந்த மொமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்ல எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ். எனக்கு அப்படிலாம் டப்புன்னு வராது. நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல, ஓவர் ஷேடோ ஆயிடுவேனான்னு எனக்கு டவுட். ஆனால் சொன்னாங்க, லக்ஷ்மி என் கேரக்டர் பேர், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்குது, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நம்பி செய்யுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூலலாம் நான் இப்போ இன்னைக்கு சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டெய்லி ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான்.
எல்லா இப்போ இந்த படத்தில் அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கூடயே கேரி பண்ணுவேன். அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போது எல்லாம் மெயின் லீடாக தான் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் மல்டி காஸ்டாக ஏன் சூஸ் பண்ணுறீங்கலாம் சில பேர் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்லை ஒரு பர்ஃபார்மர் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கும் மீறி நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிற ஒரு ஆள். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி ஹியர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ண படம், கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்சு விஷுவலாக தியேட்ரிக்கலாக செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அது கண்டிப்பாக நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும். இப்போ நம்ம அதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது, ஆனால் தியேட்ரிக்கலாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா ஃபுல் டீம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ August 2 சரி நம்ம ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம், அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம். அது இல்லாமல் நீங்கள் தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபில்ம். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே கடல் அவ்வளோ அழகு. எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில் வளர்ந்துருக்கோம், அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் அங்கே போகும்போது தான் இவ்வளோ அழகு நம்மளை சுற்றியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், பாசத்துக்குரிய இயக்குனர், என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்பு தேவன் சாரோடு நான் இணையும் 3வது படம். முதல் படம் அரியன் 305 கடவுள். அதில் ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதிலாக ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ போகிற இடத்துலலாம் ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல், லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல். இன்றைக்கும் அதை நினச்சி என்னை பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 படம் லட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்காரு. 3வது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த 2 விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்பு தேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஓவரையில் கடற்குள்ளே போயாச்சு. நான் மதிமதா எல்லோரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன இப்படி வரீங்க, சீன் 23 இப்படி தான் இருக்கும், காற்று அடிச்சிருக்கு, புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க, கலைங்க. அப்படியா சார்? உடனே இப்படி தலையை லேசாக கழிச்சு விட்டு பொட்டை லேசாக அழிச்சு விட்டு இப்படின்னு அது கண்டினியூஸாக ஒரு படம் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. எதில் பொட்டு வச்சேன், எதில் பொட்டு வைக்கல, எதில் தலையை களைச்சி விட்டோம். அப்புறம் போக பிடிபட்டுருச்சு. நேராக உள்ள வரேன், சீன் நம்பர் 55 லைட்டாக ஒரு அலைஞ்சு ரெடியா, ஓகே உள்ளே போங்க அப்படின்னு. சீன் நம்பர் 1 இந்த பளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு ரணத்தில் இருக்குது. எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேசிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டினியூஸாக எடுத்திருந்தா இந்த கஷ்டம் இருந்திருக்காது. அது வேறு சில சூழ்நிலையால் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லேயே மொத்த வாந்தியும் எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ணு ஒரு பயத்தோடய உட்காந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 3 வேளையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எந்திரிச்சு ஷார்ட் அப்படின்ற அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்ல முடியாத சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர், ஒன்று சிம்பு தேவன் சார் அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். எடுக்கிறது
அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசிச்சாருன்னே தெரில. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பு தேவன் சார் படத்துக்குள்ளே உள்ளே போனால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர். இவங்க 2 பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர், யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை இப்போ வெளிப்படுத்துறாரு. ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர். அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோடு அருமையாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு யோகி பாபு. பிரமாதம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்புறம் கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அத்தனை பேரோடையும் ஈக்குவலாக அழகாக இணைஞ்சு நடித்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே உள்ளே இருக்கிற கொலப்புள்ளி, லீலா, ஜெஸ்ஸி இவங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழில். அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக இணைஞ்சு வந்தது கௌரி. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். அடுத்தது எங்களையெல்லாம் சிரிக்க வைத்த இருவர், சினி ஜெயின் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான். அற்புதமான அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பர்ஃபார்மன்ஸில். பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸில் சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி, இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாமல் அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரித்து வேலை பார்த்தோம். ஸோ டைரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அவ்வளோ காமெடிகள், அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க. அருமையான விஷயம். அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர், கொலப்புள்ளி லீலாவும் ஜெஸியும். இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது. பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோடு சேர்ந்து என்ன நடக்குது, ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சு வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க. தே ஆர் ஆல் வெரி கிரேட். அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர், மதுமிதா அண்ட் ஷாரா. என்னென்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க. நாம் அமைதியாக இருந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. ஏன்னா ஷாரா விதவிதமாக காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் அவ்வளோ அப்படியே சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. தூக்கி சாப்பிட்ருவார் போல இருக்குது. மதுவா அவங்க கையில் கை குழந்தையோட வந்து அந்த ஸ்பாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஷாட்டுக்கு ரெடினஸ்மா அப்படி டான் வந்து அப்படி நிற்கிறது என்ன, ஜூட்டாக வந்து நிற்கிறது என்னன்னு, ஐயோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்ரும் போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மளை துடிப்போடையே வச்சுருந்தது அவங்கன்னு நான் சொன்னேன். அது மிக இல்லை, அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது என்னை யோசிக்க வைத்த இருவர், இந்த குட்டி பையனும் சுண்டலியும். இந்த படத்தில் அந்த குட்டி பையன் த்ரோட் இங்கே கூட வந்துட்டு இவ்வளோ, அதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய ஆட்களோடு சேர்ந்து அந்த பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இப்போவே பல லாங்குவேஜ் தெரியும். அழ சொன்னால் கிளிசரினே இல்லாமல் அந்த பையன் அழுவான். ஸோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவன். பிற்காலத்தில் பெரிய ஹீரோவாக அந்த பையன் வருவான்னு நான் இன்றைக்கி வாழ்த்துறேன். அதே மாதிரி சுண்டலி, இத்தனை பேருக்கு நடுவில் அழகான ஒரு சுண்டலி நடிச்சிருக்கு. வழக்கமாக சுண்டலினா ஜம்ப் பண்ணி தாவி குதிச்சு அங்கங்கே ஓடும். அந்த சுண்டலையும் பொங்கல் போட்ட மாதிரியே வரும். ஸோ வான்னு கூப்பிட்டா வரும், தோலில் ஏறினா தோலில் ஏறிடும். அப்படியே அமைதியாக நிதானமாக பாம்பு மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு எலி. ஸோ 2 பேரும் என்னை என்னை யோசிக்க வைத்த இருவர். அடுத்தது என்னை மயக்க வைத்தது அந்த படகும் அந்த கடலும். சும்மா அழகான ரம்மியமான ஒரு சூழலில் அற்புதமான ஒரு செட்டப்பு அருமையாக இருந்தது. ஸோ இதற்கு பிறகு என்னை சிலிர்க்க வைத்த இருவர், ஜிப்ரான் சாரும் அண்டு ஒளிப்பதிவாளர் மாதேஷ் சாரும். ஸோ இயக்குனரோட அந்த கற்பனையை ஒளி வடிவத்திலையும் அழகாக அப்படியே கொண்டு வந்து திரையில் அண்டு உணர்வு பூர்வமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஆல் கிரேட். அட்டகாசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களை தாண்டி இயக்குனர் டீம், அந்த இயக்குனருடைய வலதுகரமாக இருந்த கருப்புசாமி வேல்லேருந்து ஆரம்பித்து அந்த இயக்குனர் டீம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், அது மாதேஷார் சொன்ன மாதிரி அந்த மீனவர்கள், அவர்கள் மட்டும் அந்த போட்டை ஆடாமல் அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே ஊறி போயிருப்பாங்க. அப்படியே ஊறி கையெல்லாம் சொதன்னு ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்படியே த்ரூ த ஷூட்டிங் அப்படி இருந்திருக்காங்க. அவங்க அற்புதமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. இந்த சிம்புத்தேவன் சாருடைய அழகான கடல் சார்ந்த ஒரு கற்பனை இன்றைக்கி திரையேறப் போகிறது ஆகஸ்ட் 2. இந்த போட்டை அற்புதமாக கரை சேர்க்க வேண்டியது மீடியாவும் மக்களுடைய பொறுப்பு. நல்ல படமாக வந்திருக்கு. ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உழைப்பாக இருக்குது இந்த படம். அருமையாக வந்திருக்கு. நல்ல படம். கண்டிப்பாக மவுத் டாக்லேயே பரவி இருக்கும்.
இதுவும் நாளைக்கு ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு படம். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். தேங்க்யூ.